அந்த கிருஷ்ணன் வழி நின்று இன்றைக்கு சில செய்திகளை மகாபாரதத்திலே நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய மக்களுடைய மாண்பை சொல்லக்கூடிய மகாபாரதம் என்கின்ற மகாபாரதத்தை இந்த மண்ணுலகில் தன்னுடைய உரையோடு தந்த மகா சக்கரவர்த்தி யார் என்று சொன்னால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. கேட்டே பழக்கப்பட்டு பெற்றவன் மனிதன், பிறருக்காக கொடுத்தே பழக்கப்பட்டவன் கடவுள். கேட்பது மனிதனுடைய இயல்பு, கொடுப்பது கடவுளினுடைய இயல்பு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணுலகில் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகா கடவுள் நம்முடைய இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தன்னுடைய பொன்னார் பாதத்தால் அளந்த கிருஷ்ணன். வெண்ணை உண்டவன், மண்ணை உண்டவன், மாய லீலைகளை இந்த மண்ணுலகில் செய்தவன். அவனுடைய புல்லாங்குழல் படத்தோடு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம். இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்கின்ற வரிகளை தாங்கியிருக்கக்கூடிய கீதாச்சாரத்தினுடைய படங்களை எல்லோருடைய இல்லத்திலும் பார்த்திருக்கின்றோம். அந்த கிருஷ்ணன் வழி நின்று இன்றைக்கு சில செய்திகளை மகாபாரதத்திலே நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய மக்களுடைய மாண்பை சொல்லக்கூடிய மகாபாரதம் என்கின்ற மகாபாரதத்தை இந்த மண்ணுலகில் தன்னுடைய உரையோடு தந்த மகா சக்கரவர்த்தி யார் என்று சொன்னால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. என் நினைவு சரி என்று சொன்னால் 24/4/1964 ஒரு முன்னுரையோடு வியாசர் விருந்தையும் சக்கரவர்த்தி திருமகளையும் இணைத்து புத்தகமாக இந்த மண்ணுலகில் தந்தார். ஒன்று இராமாயணத்தின் சிறப்பு, இன்னொன்று மகாபாரதத்தின் சிறப்பு. அதிலே ராஜகோபாலாச்சாரி எழுதுகின்றார், வியாசர் விருந்து என்கின்ற இந்த மகாபாரதத்தினுடைய சிறப்புகளை தொகுத்து நான் தருவதற்கு காரணம் வேறு யாருமல்ல, தர்ம தேவதை என்னுள்ளே எழுந்து இந்த மண்ணுலகில் அறத்தை, நீதியை, நேர்மையை, பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்பை ஒருவருக்குள்ளும் உருவாக்க வேண்டும் என்று ஊட்டிய பெருமை தர்மதேவதைக்கே உண்டு. இந்த மண்ணுலகில் பல செய்திகளை இந்த ராஜகோபாலாச்சாரி செய்ததாக மண்ணுலகம் நம்புகிறது. இல்லை இல்லை, இந்த மண்ணுலகில் நான் செய்த நற்காரியங்கள் 2. ஒன்று வியாசர் விருந்தையும், இன்னொன்று சக்கரவர்த்தி திருமகனுக்கும் உரை எழுதி இராமாயணத்தையும் பாரதத்தையும் மக்கள் மனதில் பதித்தது. அந்த உரையின் வழி நின்று சொல்கின்றேன். மகாபாரதம் சொல்லும் மனிதநேயம். மகாபாரதம் அப்படின்னோடனே நம்ம கண்ணுக்கு முன்பே நிற்பது விதுர நீதி நிற்கிறது, திரௌபதியினுடைய சபதம் நம் கண்முன்னே நிற்கிறது, கிருஷ்ணனுடைய தூது நிற்கிறது, இன்னும் சொல்ல போனால் பந்தய காட்சிகள் நிற்கிறது. சகுனி மாமா வந்து போகின்றார், பாண்டவரும் கௌரவரும் கொடுத்து வந்த கர்ணனும் கொடையாளிக்கெல்லாம் கொடையாளியாக இருந்த வாரி வழங்கிய வள்ளல் கண்ணபரமாத்மாவும் குந்தி தேவியும் யுத்த காட்சிகளும் வந்து போனாலும் நம்முடைய இதயத்தில் நிற்பது கீதையினுடைய ஏற்றம். இப்படி பல்வேறு அத்தியாயங்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அந்த பாரதத்திலே உயிர் பொருள் என்ன, அதனுடைய கருப்பொருள் என்ன என்றால் தர்மம் அறம்படி ஈந்து கொடுத்து மகிழ்வது. மனிதநேயத்தின் உச்சம் மகாபாரதம். எப்படி? நான் பலமுறை இந்த காட்சிகளை உங்களுக்கு வடித்து கண்முன்னே கொடுத்திருக்கின்றேன். பொதுவாக ஒருவரிடத்தில் ஒரு பொருளை பெறுவது என்பது மனிதனுடைய குணம். வங்கிக்கு போனால் பேனா கேட்பது, நடத்துனரை பார்த்தால் சில்லறை கேட்பது, நல்ல பழகிய நட்பனை பார்த்தால் கடன் கேட்பது, இறைவனை கேட்டால் அருள் கேட்பது, ஆசிரியரை பார்த்தால் அறிவு கேட்பது என்று கேட்டே பழக்கப்பட்டு பெற்றவன் மனிதன், பிறருக்காக கொடுத்தே பழக்கப்பட்டவன் கடவுள். கேட்பது மனிதனுடைய இயல்பு, கொடுப்பது கடவுளினுடைய இயல்பு. இதை ரெண்டையும் அப்படியே வச்சுங்க. நம்ம ஒரு சொற்றொடர் பார்க்குறோம், கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை. இந்த மகாபாரதத்திலே 100 பேர் கௌரவர்கள், பாண்டவர்கள் 5 பேர். ஆனால் சகுனி போன்றவர்கள், பெரிய நல்ல அறம் படித்த அந்தணர்கள், ஆச்சாரியர்கள் பல பேர்,
திரௌபதி போன்றவர்கள் இத்தனை கதாபாத்திரங்களையும் வென்று கர்ணன் தனியாக தெரிவதற்கு என்ன காரணம்? கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை. கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான், தன்னை கொடுத்தான், பொன்னை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், கவசகுண்டலத்தையே கொடுத்தான். தன்னச்சில் தான் உண்ணாத துரியோதனன் தன்னுடைய அரியாசனத்தில் சரியாசனம் தந்த ஒரு பாத்திரம் கர்ணன். பாரத யுத்தத்தில் படிக்கின்ற போது கண்கள் குளமாக கூடிய காட்சி யுத்த காட்சி. பாண்டவர்களிடத்திலிருந்து வெற்றியை பறிப்பதற்கு துரியோதனனுக்காக துணை நின்று போர்க்களத்திலே உடல் முழுக்க அம்புபட்டு படுத்து கிடக்கின்றான் கொடைவள்ளல் மனிதனாகிய கர்ணன். அவனிடத்தில் ஒருவன் யாசகம் கேட்டு வருகின்றான். விழிகளின் ஓரத்தில் உயிர் ஊசலாடுகிறது, விழிகளின் ஓரத்தில் உயிர் ஊசலாடுகிறது. இன்னும் சில நொடிகளில் இந்த உயிர் தர்மதேவதை இந்த உடலில் இருந்து பிரியப் போகின்றது. கண் திறந்து அவன் முதியவரை பார்த்து, இல்லை என்று சொல்லாது வந்தவனுக்கு வாரி வழங்கிய வள்ளல் என்று பெயரெடுத்த என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கேட்டுப் பெறுங்கள். யுத்த காட்சி. கர்ணா, கர்ணா, இல்லை என்று சொல்லாது வந்தவனுக்கு வாரி கொடுத்த வள்ளலாக இருக்கக்கூடிய உன்னிடத்தில் பொன்னையும் பொருளையும் மணியையும் கேட்டுப் பெற வரவில்லை. நீ செய்த செய் புண்ணியத்தை தாரை வார்த்துத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் கர்ணன் செய்த புண்ணியத்தை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ செய்கிறான்ல அந்த புண்ணியம் கூட அவனை காத்துவிடக்கூடாது, அந்த உயிரை பறித்துவிட வேண்டும் என்கின்ற நயவஞ்சக உள்ளத்தோடு செய் புண்ணியத்தையும் தாரை வார்த்துத்தா என்றான். இல்லை என்று சொல்லாது மறுப்பு சொல்லாத மனம் படைத்த கர்ணன் பார்க்கின்றான். போர்க்களத்தில் பிணத்திற்கு மத்தியில் இரத்த குவியலில் நீரை எடுத்து எங்கே தாரம் பார்த்து கொடுப்பது? யோசித்தான் யோசித்தான், தன்னுடைய விழிகளை திறந்தான். உயிர் ஊசலாடுகின்ற நேரத்தில் தன் மார்பில் பட்ட மலரம்புகளையெல்லாம் பறித்து தூக்கி எறிந்துவிட்டு மொத்த நீரையும் எடுத்து என் செய்புண்ணியத்தை தாரை வார்த்து தந்தேன் என்று கொடுக்கின்றான். கொடுக்கின்றான். கொடுப்பது ஒரு கரம், கீழே வாங்குவது ஒரு கரம். இப்பொழுது நீங்கள் பாரதத்தினுடைய நீதி என்ன? கொடுப்பது இறைவன் வேலை, வாங்குவது மனித கரம். கொடுப்பது இறைவன் வேலை, வாங்குவது மனித கரம். ஆனால் முதலில் மகாபாரதம் சொன்ன அறநீதி தர்மம் என்ன என்றால், நீ கொடுத்தே மகிழ்ந்தால், பிறருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்ந்தால் ஆண்டவனே உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்பான் என்கின்ற கருத்தை மக்கள் முன்பு சொல்வதற்கு மகாபாரதத்தின் மையக்கடவுள் கண்ணபரமாத்மா கையேந்தி நின்றான். மனிதனாகிய கர்ணன் கொடுத்தான். மனிதர்களே, நாமும் கொடுத்து கொடுத்து பழகினால் ஆண்டவன் நம்மை கையேந்தி நிற்காவிட்டாலும் கைகூப்பி நன்றி சொல்லக்கூடிய அந்த ஆனந்த காட்சிக்கு கொடுத்து மகிழ்வது இன்றைய மகாபாரத கதை. மீண்டும் புதிய சிந்தனையோடு நாளை காலை அருள் நேரத்தில் சந்திப்போம். ஆனந்த ஆரம்பம்.